ஹே காய்ஸ், நான் இப்போ வி புட்டிக் ஷோரூம்ல இருக்கேன். உங்களுக்கு இங்க புதியதா வந்த கலெக்ஷன் எல்லாம் காமிக்க போறேன். நம்புங்க, உங்களுக்கு இந்த அவுட்ஃபிட்ஸை பார்த்தா உடனே பிடிச்சு போகும். இங்க பாருங்க இந்த பீஸ். டிசைன் சிம்பிளா இருந்தாலும் கிளாஸி தெரியுது. இன்னும் முக்கியமா பட்ஜெட் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ஹானஸ்ட்லி இந்த அவுட்ஃபிட்ஸோட ஃபேப்ரிக் ரொம்ப சாஃப்டா இருக்கு. முழு நாளும் போட்டிருந்தாலும் ஹெவியா இல்ல, ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகாது. ஃபிட்டிங்கும் சரியா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒய்டி ப்ரைட். நீங்களும் இந்த மாதிரி உங்களோட கம்பெனிக்கோ அல்லது உங்கள் ஷாப்புக்கோ ஏதோ ஒன்றுக்கு ஓனாக வீடியோ க்ரியேட் பண்ணணுமா? வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் நம்ம என்ன பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ தான் நீங்களும் ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும். இதில் ஸ்கிப் பண்ணாதீங்க எதையும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்மளுக்கு என்னென்ன டூல்ஸ் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஜெமினை அண்ட் ChatGPT இதுதான். இதில் வந்து நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட் க்ரியேட் பண்ணணும், இமேஜ் ப்ராம்ப்ட்டு. நான் ஃபஸ்ட்டே அதை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கங்க. இதே மாதிரி நீங்கள் மாடிஃபை செஞ்சு உங்களுக்கு என்ன மாதிரி மாடிஃபை வேணுமோ அந்த மாதிரி பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை வந்து நேனோ பனானால தான் க்ரியேட் பண்ண போகிறோம். இதில் வந்து நான் ஆல்ரெடி ஒரு இமேஜ் பண்ணேன். அது நல்லா இல்லை. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இல்லை. அதனால் வேறு மாதிரி இமேஜ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த இமேஜையே நான் அப்லோட் பண்ணிவிட்டு நான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு இமேஜ் வந்துடும். அதையே வந்து நம்ம ஃபுல் வீடியோவுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் டு 1 மினிட் எடுக்கும். அது வரை வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகிடுச்சு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி சூப்பராக வந்துருச்சு. அவுட்ஃபிட் எல்லாமே சூப்பராக இருக்குது. பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. இப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேலே டவுன்லோட் ஆப்ஷன் வரும் அந்த இமேஜ்லேயே. அதை ப்ரெஸ் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை டவுன்லோட் பண்ணிட்டு அடுத்தது நம்ம ChatGPTக்கு போவோம். ChatGPTயில் வந்து நம்ம இதுக்கு ஸ்டோரி ரெடி பண்ணணும். நான் ஆல்ரெடி இதுக்கு ஸ்டோரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்மளுக்கு டைம் ஆகிறதே இந்த ஸ்டோரி ரெடி பண்ணுறதும் ப்ளஸ் இந்த டயலாக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணுறது தான் நம்மளுக்கு டைம் எடுக்கும். மற்றதெல்லாம் ரொம்ப ஈஸி. அதுக்கு மட்டும் ஒரு 1/2 அன் ஹவர் எடுக்கும். நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் 4 சீனுக்கு. அதை வந்து இங்கே கொடுத்து எனக்கு ப்ராப்பரான ஸ்டோரியாக வேணும்னு கேட்குறேன் ChatGPTட்ட. அது நம்மளுக்கு அதே மாதிரி கொடுக்கும். நம்ம அதை வச்சு கொஞ்சம் மறுபடியும் மாடிஃபை பண்ணணும். இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டே இருங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபுல் ரீச் வராது. ஏதாச்சும் இன்பிட்வீனில் மிஸ்டேக் ஆகும். இப்போ நான் அந்த ஸ்டோரி வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து என்டர் கொடுத்துட்டேன். கொடுத்தோன்னே நம்மளுக்கு என்டையர் ஸ்டோரி வருது. இப்போது இதில் வந்து நீங்கள் தங்கிலீஷில் வேணாலும் கொடுத்துக்கலாம், இங்கிலீஷில் வேணாலும் கொடுத்துக்கலாம், தமிழில் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் இங்கிலீஷ் ஆர் தங்கிலீஷ் கொடுங்க. அதுதான் பெட்டராக இருக்கும். இப்போ நம்மளுக்கு 4 சீனுக்குமே ஸ்டோரி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு டைமு. அதுக்கடுத்தது இதே மாதிரி கிவ் மீ டயலாக்ஸ் இன் தமிழ் அப்படின்னு கொடுப்போம். இப்போ தமிழ் டயலாக்ஸ் வரும். கொடுத்து இந்த ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜெனரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு சீனுக்காக நம்மளுக்கு டயலாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் எடுக்கும் உங்களுக்கு. இதில் இன்னொன்று என்ன பார்க்கணுன்னா, நீங்கள் வந்து இந்த வேர்டிங்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், தமிழ் வேர்டிங்ஸு. அது இல்லைன்னா நம்ம சரி பண்ணணும். அது மேனுவலாக தான் பண்ணியே ஆகணும். சில டைம் வந்து ChatGPT கரெக்டாக கொடுக்காது சில வேர்டிங்ஸ் எல்லாம். அதனால் நம்ம மேனுவலாக செக் பண்ணி சேஞ்ச் பண்ணணும். அதை ஒவ்வொரு லைன் பை லைனாக பாருங்கள். இதை வந்து ஒரு ஆன்லைன் நோட்ஸில் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் எந்தெந்த இடத்துல சேஞ்சஸ் வேணுமோ அதை சேஞ்சஸ் பண்ணிக்கங்க. இல்லைன்னா நம்மளுக்கு டயலாக்ஸ் வரப்போ தப்பாக வரும். அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இதில் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ நான் சேஞ்ச் பண்ணியாச்சு. சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் ChatGPT போய் இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி கிவ் மீ வீடியோ ப்ராம்ப்ட்ஸ் ஃபார் திஸ் வீடியோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராம்ப்ட் ரெடி ஆயிரும்.
ஓ! சாரி, நம்மளுக்கு வந்து இது வந்து ஜேசன் ப்ராம்ப்ட்ல வந்திருக்கு. நான் வந்து ஆல்ரெடி வேற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால ஜேசன்ல வந்திருக்கு. இத வந்து நம்ம நார்மல் சினிமேட்டிக் ப்ராம்ப்ட்டா கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ, நான் இப்போ வந்து மென்ஷன் பண்றேன். ஐ வாண்ட் சினிமேட்டிக் ப்ராம்ப்ட்ன்னு குடுக்குறேன். இப்போ வந்து நம்மளுக்கு நார்மல் சினிமேட்டிக் ப்ராம்ப்ட்டா வந்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா, இது குடுத்தீங்கன்னா, நீங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இதெல்லாம் எதுவுமே கேர் பண்ண வேண்டாம். ChatGPTயே அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அதுதான் அதில இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்டே. இப்போ பார்த்தீங்கன்னா, இத காப்பி பேஸ்ட் பண்ணி இது ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு சீன் 1 பை 1 சீனா ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது அதே கேட்கும் சீன் 2 ரெடி பண்ணுறதா அப்படின்னு. இது முடிஞ்ச பின்னாடி, இப்போ வந்து இந்த பிக்சர அதில ஆட் பண்ணிட்டு, அந்த காப்பி பண்ணத இங்க பேஸ்ட் பண்ணிக்கங்க ஜெமினியில. இப்போ வந்து அந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ லோட் ஆயிட்டுருக்கு. இப்போ வந்து இந்த ஏரோ பட்டன பிரஸ் பண்ணீங்கன்னா, நம்மளுக்கு வீடியோ ஜெனரேட் ஆக ஆரம்பிச்சுரும். புடிச்சு போகும். Hey guys! நான் இப்போ வி புட்டிக் ஷோரூம்ல இருக்கேன். உங்களுக்கு இங்க புதியதா வந்த கலெக்ஷன் எல்லாம் காமிக்க போறேன். நம்புங்க, உங்களுக்கு இந்த அவுட்ஃபிட்ஸை பார்த்தா உடனே புடிச்சு போகும். Hey guys! நான் இப்போ வி புட்டிக் இப்போ ஷோரூம்ல பார்த்தீங்கன்னா, இருக்கேன். நம்ம உங்களுக்கு இங்க எதிர்பார்த்த புதியதா மாரியே வந்த கலெக்ஷன் சூப்பரா எல்லாம் வீடியோ காமிக்க கிரியேட் போறேன். ஆயிடுச்சு. நம்புங்க, உங்களுக்கு இந்த அவுட்ஃபிட்ஸை இதே பார்த்தா மாரி உடனே புடிச்சு போகும். ஒவ்வொரு Hey சீனுக்கும் நம்ம guys! நான் இப்போ வி கிரியேட் புட்டிக் ஷோரூம்ல பண்ணிக்கலாம். இருக்கேன். உங்களுக்கு நீங்க இங்க அதே புதியதா இப்போ வந்த நம்ம கலெக்ஷன் என்னென்ன எல்லாம் காமிக்க ஸ்டெப் போறேன். ஃபாலோ பண்ணோமோ, நம்புங்க, உங்களுக்கு அதே இந்த ஸ்டெப்ப அவுட்ஃபிட்ஸை ஃபாலோ பார்த்தா பண்ணீங்கன்னா, உடனே புடிச்சு நம்மளுக்கு சூப்பரான வீடியோ கிரியேட் ஆயிரும். நம்மளுக்கு தேவையான நம்மளுக்கு நாமளே கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, சீன் 2 இப்போ வந்து இதே கேட்குது. வுட் யூ லைக் டூ ரைட் த சீன் 2 சினிமேட்டிக் ப்ராம்ப்ட் அப்படின்னு கேட்குது. நீங்க கிரியேட் ஃபார் சீன் 2ன்னு குடுத்தீங்கன்னா, அந்த சீன் 2 வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணி, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எப்படி குடுத்துச்சோ, அதே மாரி குடுத்துரும். சரிங்களா? இப்போ நீங்க இதே மாரி அடுத்தது சீன் 3, சீன் 4 எல்லாத்துக்குமே இதே மாரி கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, சேம் நம்ம எப்படி ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்ல யூஸ் பண்ணோமோ வீடியோ, அதே போல இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே ஸ்டெப்ஸ இப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு சூப்பரான வீடியோஸ் வரும். இதே மாரி நீங்க வேற கூட செய்யலாம். உங்களோட யூடியூபுக்கு ப்ரமோஷனல் வீடியோ, இல்ல ஃபேஸ்புக்கு, இங்க பாருங்க இந்த பீஸ். இந்த மாரி எது டிசைன் வேணாலும் செய்யலாம். சிம்பிளா இருந்தாலும் நீங்களும் கண்டிப்பா கிளாஸி ட்ரை பண்ணி தெரியுது. பாருங்க. இன்னும் முக்கியமா ட்ரை பண்ணி பட்ஜெட் பார்த்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளா வீடியோ இருக்கு. எப்படி இருக்குன்னு இங்க கமெண்ட்ல பாருங்க சொல்லுங்க. இந்த பீஸ். உங்களுக்கு வேற ஏதோ ஒரு வீடியோ இதே மாரி கிரியேட் பண்ணணும்னாலும் சொல்லுங்க. கிரியேட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்றோம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஆதரவு டிசைன் சிம்பிள் தாருங்கள். நன்றி, வணக்கம்.